ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் உரித்து வச்ச சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி பார்த்துக்கலாம். அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அப்புறம் நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இதில் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி புளி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளி கரைச்சி அதோட தண்ணியை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கலரிட்டு ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தல அந்த தண்ணியில் ஒரு 4 கருவேப்பிலையை வந்து நான் நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வதக்கினதில் நான் இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூள், மல்லித்தூளோட ஸ்மெல்லெல்லாம் வந்து நமக்கு போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நெத்திலி மீனை நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மீன் எடுத்து 1 by 1 நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீன் போடுங்க. ஏன்னா மீன் வந்து நெத்திலி மீன் வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். ஸோ நம்ம அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம போட்டோன்னா ரொம்ப மீன் அதிகமாக வெந்துடுச்சு அப்படின்னா தூளாகிடும். அது புட்டுடுச்சுன்னா நமக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ், அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 7 to 10 மினிட்ஸே போதும். நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கலரி விட வேண்டாம், ஏன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் சும்மா லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம அதோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். $7 to 10 மினிட்ஸில் சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி.